சொன்ன டிஃபன் கடை இதுதானா பண்டி? நான் சொன்ன கடை இது கிடையாது, அந்த பாட்டி கடை தான் நான் சொன்னேன். முன்னாடி அந்த பாட்டி கடை மட்டும்தான் இருக்கும், இப்ப 2 கடை இருக்கே. இதுதான் நான் சொன்ன பாட்டி கடை. இங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் தெரியுமா? வாடா தம்பி, நீ மீனா வயந்தானோ? என்ன உங்க அம்மா அப்பாவை கடை பக்கமே காணோம்? எங்க அப்பா பக்கத்தூருக்கு வேலைக்கு போயிட்டாரு பாட்டி, அதான் நாங்க வர்றதே இல்ல. பாட்டி எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பசிக்குது பாட்டி, சாப்பிடறதுக்கு என்ன இருக்குது பாட்டி? பாரு, கல்லு சூடா இருக்குது பாரு. இட்லி, வடை, போண்டா, பஜ்ஜி எல்லாம் இருக்குது. எனக்கு கிறிஸ்பியா ஒரே ஒரு தோசை வேணும். எனக்கு ஒரு செட்டு பணியாரம் பாட்டி. எனக்கும் ஒரு தோசை. பாட்டி அவங்க கேட்டதெல்லாம் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு அப்படியே எல்லாத்துலயும் எனக்கும் ஒண்ணு கொடுத்துருங்க. என்ன சூடா இருக்குது பாருங்க. முதல்ல பஜ்ஜியை போட்டு தார, அதை சாப்பிட்டு இருங்க. அப்புறம் நீங்க கேட்டது எல்லாத்தையும் போட்டு தாரேன். பாட்டி முன்னாடி எல்லாம் உங்க கடைக்கு நிறைய கூட்டம் வருமே, இப்ப ஒருத்தரையுமே காணுமே, என்னாச்சு பாட்டி? அதை ஏன்டா தம்பி கேக்குற? இந்த பக்கத்துல ஒருத்தன் கடையை போட்டிருக்கிறான் பாரு, அவன் கடையை போட்டதுல இருந்து நம்ம கடைக்கு கூட்டமே வர்றதில்ல. அவன் கடை போட்டா நமக்கு என்ன பாட்டி, நீங்க தான் சூப்பரா சமைப்பீங்களே, அப்புறம் ஏன் கூட்டம் வர மாட்டேங்குது? ஆனா இந்த பக்கத்து கடைக்காரன் இருக்கிறான் பாத்தியா, அவன் ஒரு குறுக்கு புத்திக்காரன். அவன் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி போட்டு நம்ம கடையில மாவு சரியில்லை, கெட்டு போன மாவு, அது இதுன்னு சொல்லி வியாபாரத்தையே கெடுத்து போட்டான். பாவம் இந்த பாட்டி வயசான காலத்துல கடை போட்டிருக்காங்க, அது பொறுக்காம அவன் என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்களா? பண்டி இத சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் பண்டி. அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன், இனி கொஞ்ச நேரத்துல அதை எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. பஜ்ஜி சூடா இருக்குது, சாப்பிடுங்க. ஹை, பஜ்ஜி பார்க்கவே சூப்பரா இருக்கு பாட்டி, சீக்கிரம் கொடுங்க பாட்டி. பாட்டி எனக்கு பஜ்ஜி. அடுத்தது உனக்கு தான்டா. சரி நீங்க எல்லாரும் இந்த பஜ்ஜியை சாப்பிட்டுருங்க, நான் போய் என் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இட்லி தோசை பணியாரம் சூடா இருக்கு, வாங்க 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 சாப்பிட வாங்க. இட்லி தோசை பணியாரம் சூடா இருக்கு. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு செட் சூடா தோசை மட்டும் கொடுப்பா, வேற எதுவும் வேண்டாம். உட்காரு மேடம் உட்காரு, 2 நிமிஷத்துல தோசை சாப்பிடுவா. உட்காரு உட்காரு, சூடா சாப்பிடலாம். அண்ணே எனக்கு ஒரு செட்டு தோசை சுட்டு கொடுங்க அண்ணே. என்னடா தம்பி, நீ பக்கத்துல இருக்க ஆயா கடையில் தானே குந்திக்கிட்டு இருந்த, இப்ப இங்க எதுக்கு வந்து நின்னுட்டு இருக்கிற? ஆமாண்ணே, அங்கதானே சாப்பிட போனேன். அங்க தோசை மாவெல்லாம் ரொம்ப பழசா இருக்குண்ணே, வாயிலேயே வைக்க முடியல, அதான் உன் கடைக்கு வந்தேண்ணே. அதான் பார்த்தேன், அந்த அம்மா கடையில் தோசை நல்லா இருக்காதுன்னு எல்லாத்துக்கையிலும் நாம தானே போட்டு கொடுத்தது. அப்புறம் சரி நீயும் குந்து, உனக்கு சூடா தோசை போடுறேன், துண்டு போ. என்னது இது, மாவு ரொம்ப பழைய மாவாட்டிருக்கு, ரொம்ப புளிப்பா இருக்கு. என்ன மேடம் 3 பேர் வந்திருக்கீங்கோ, 3 தோசை துண்டுறீங்கோ, அமுட்டு தானா? இன்னும் 2 தோசை வாங்கி சாப்பிடலாம்ல? எங்களுக்கு இது மட்டும் போதும்பா. சரி மேடம், இன்னும் சாப்பிடலன்னா பரவாயில்ல, எல்லாம் கிளம்புங்க, இல்லாட்டி மற்றவங்க எல்லாம் ஆயா கடைக்கு போயிடுவாங்க. கிளம்புங்க, காத்து வரட்டும். தோசை பார்க்கவே சூப்பரா இருக்குண்ணா. சாப்பிட்டு முடிச்சிட்டு தானேப்பா போக முடியும், ஏன் அவசரப்படுத்துற? நாங்களும் பணம் கொடுத்துட்டு தானே சாப்பிட்றோம், ஓசியில ஒன்றும் சாப்பிடலையே. என்ன மேடம் 300 தோசைக்கா துட்டு கொடுக்குறீங்க? வெறும் 3 தோசைக்கு துட்டு கொடுக்குறீங்க, அதுக்கு அளவா மட்டும் குந்துங்க. ஐயோ கரப்பாம்பூச்சி, தோசையில கரப்பாம்பூச்சி. அச்சச்சோ, இந்த தம்பி சாப்பிட்ற தோசையில பாருங்க கரப்பாம்பூச்சி கிடக்குது. என்னப்பா இதெல்லாம், நீ சுட்டு கொடுத்த தோசையில இவ்வளோ பெரிய காக்ரோச் இருக்கு, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இதுக்கெல்லாம் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, கரப்பாம்பூச்சியை தூக்கி போட்டு சாப்பிட வேண்டியதுதான். என்ன நான்சென்ஸ் இது, தூக்கி போட்டு சாப்பிடணுமா? இது கண்டிப்பா நீ பதில் சொல்லியே ஆகணும். மேடம் பேசாம கிளம்பிடுங்க, இல்லாட்டி இந்த பிளேட்டு கழுவுற தண்ணி எடுத்து உங்க மூஞ்சில கடாசிடுவேன். ஓ அப்படியா? நாங்க யார் தெரியுமா? புதுசா வந்திருக்கிற ஹெல்த் இன்ஸ்பெக்டர். உன் கடையில சாப்பாடெல்லாம் சுத்தம் இல்லாம இருக்குன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதை பார்க்க தான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா அவங்க சொன்னதை விட அதிகமா இருக்கு. கஸ்டமர்ஸை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிற. தோசையில காக்ரோச் இருக்குன்னு சொன்னா தூக்கி போட்டு சாப்பிட சொல்றியா? இந்த ஏரியால நீ எப்படி கடை நடத்துறன்னு நான் பார்த்துடுறேன். மேடம் சாரி மேடம், நீங்க துண்ண தோசைக்கு கூட காசு கொடுக்க வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம். நீ முதல்ல கடையை க்ளோஸ் பண்ணு, இங்க ஒரு கஸ்டமருக்கு நீ தோசை சுட்டு கொடுக்க கூடாது. தம்பி, இந்த காக்ரோச் விழுந்த தோசையை தூக்கி போட்டுருப்பா, பக்கத்துல பாட்டி கடையில போய் சாப்பிடு போ. அவனை நல்லா மாட்டி விட்டுட்டேன், பக்கத்துல போயிட்டு இருந்த காக்ரோச் தூக்கி தோசையில போட்டுட்டு ஏற்கனவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். பாட்டி பசிக்குது பாட்டி, பணியாரம் சுட்டு கொடுங்க. ரோஸ் பாட்டி கடையில சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க.